அண்மை செய்தி. மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை ஆளுநருக்கு விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தன்னுடைய பதிலை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அரசியல் சாசன பிரிவின்படி ஆளுநர் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும், அதே போன்று கால வரையறையின்றி ஒப்புதல் அளிக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோப்புகள் கால வரையறையின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே அதற்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது. 2 நீதிபதிகள் அடங்கிய அந்த தீர்ப்பில் ஆளுநர் காலம் தாழ்த்துவது சட்டவிரோதம் என்றும், அவர் தாமதப்படுத்திய மசோதாக்கள் முன் தேதியிட்டு நிறைவேற்றியதாக கருதப்படும் எனவும், அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வழங்குவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் மசோதாக்கள் அதிகபட்சமாக 3 மாத கால அவகாசத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பித்த தீர்ப்பில் தெரிவித்திருந்தது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அதில் 14 கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்கும் கால வரையறை செய்வதற்கு உச்சநீதிமன்றத்தால் உத்தரவிட முடியுமா? மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் முடிவெடுக்க வேண்டும் என எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியுமா என்பது தொடர்பான 14 கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தார். இந்த கேள்விகள் தொடர்பாக உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையிலான 10 நாட்கள் விசாரணை நடத்தியது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்தி பல்வேறு சந்தேகங்கள் மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பல்வேறு சந்தேகங்களை கேட்டறிந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கின் இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதில் மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் கால வரையறையின்றி ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்க முடியாது எனவும், ஆனால் மாநில ஆளுநர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள் தான் 3 மாதம் அல்லது 2 மாதம் என்ற குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுவதற்கு அதிகாரம் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்களுக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே இருப்பதாகவும், மத்திய அரசு தன்னுடைய வாதத்தில் வைத்தது போன்று 4வது வாய்ப்பு என்பது இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மாநில அரசு சட்டமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை ஒன்று ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், அல்லது மீண்டும் சட்டமன்றத்திற்கோ அல்லது அரசுக்கோ அனுப்பி வைக்க வேண்டும், அல்லது அந்த மசோதாக்களை நிராகரிக்க வேண்டும். இந்த 3 வாய்ப்புகளை தவிர காலம் தாழ்த்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், அதனை அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட காலமாக கோப்புகளை கிடப்பில் போட்டு வைத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அந்த பதிலில் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று கால வரையறை 3 மாதத்திற்குள், அதிகபட்சமாக 3 மாதத்திற்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும், கோப்புகள் மீது முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற கால வரையறை மட்டும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருந்தது. அந்த கால வரையறையை அனுமதிக்க முடியாது எனவும், கால வரையறை என்பது இல்லை எனவும், ஆனால் விரைந்து முடிவெடுக்க வேண்டும், முடிவெடுப்பதில் காலம் தாழ்த்தக்கூடாது, நீண்ட நாட்களாக கோப்புகளை கிடப்பில் போடக்கூடாது என்றும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் மாநில அரசுகளுக்குள் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அதனை தீர்ப்பதற்காக ஆளுநர் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நீண்ட காலமாக கோப்புகளை கிடப்பில் வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனுப்புகிற கோப்புகளை ஆளுநர் 3 வழிமுறைகள் மட்டுமே முடிவெடுக்க முடியும் எனவும், அரசுக்கு அனுப்புவது, அதனை ஏற்றுக்கொண்டு அரசுக்கு அனுப்புவது, அது அரசுக்கு ஏற்காமல் திருப்பி அனுப்புவது, அல்லது மீண்டும்
அரசுக்கோ சட்டமன்றத்திற்கோ திருப்பி அனுப்புவது. இந்த 3 வகைகளை தவிர ஆளுநர் வேறு எந்த வகையிலும் மசோதாக்களை காலம் தாழ்த்த கூடாது எனவும், எனவே மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு கால வரையறையின்றி ஆளுநர் கோப்புகளை கிடப்பில் வைத்திருக்க கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே 2 நீதிபதிகள் வழங்கிய அந்த தீர்ப்பின் குறிப்பிட்ட கால வரையறை, அதாவது 3 மாதத்திற்கு அதிகபட்சமாக 3 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த கூற்றை அரசியல் சாசன அமர்வு ஏற்கவில்லை என்பதும் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஆளுநர்கள் தங்கள் மசோதாக்கள் மீது எவ்வளவு விரைந்து முடிவெடுக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிவெடுக்க வேண்டும். கால வரையறையின்றோ அல்லது நீண்ட காலத்திற்கோ கோப்புகளை நிலுவையில் வைத்திருப்பது சரியானதாக இல்லை எனவும், இது அரசியல் சாசனம் வகுத்துள்ள விதிகளுக்கு எதிரானது எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.